ஆனா அவரும் கூத்தாடிதான், எல்லாம் கூத்தாடியாக இருந்து கொண்டு எங்களை பார்த்து கூத்தாடின்னு சொல்லும் போதுதான் மிகப்பெரிய காண்டாவது தலைவா. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க தான் நம்ம சொல்றோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நாங்கள் கொண்டு வருவோம். 50 வருஷமா இதுதானே சொல்றீங்க, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். ஆனா இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல தமிழ் பேசினா 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபைன். கேவலம் லட்சி தமிழை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அயோக்கியர்கள் தான் இந்த தீய சக்தி திமுக. எத்தனை போராட்டங்களுக்காக நீங்க முன்னெடுத்திருக்கீங்க? உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த 4 ஆண்டுகள் திமுக செய்த போராட்டம் எத்தனை, ஆர்ப்பாட்டம் எத்தனை, எத்தனை செஞ்சிருக்கீங்க? எதையுமே செய்யல. வெற்று விளம்பர மாடல் தான். மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு அந்த பணத்தில் விளம்பரப்படுத்துறீங்க. ஒரு அமைச்சர் இருக்கிறாரு பச்சா அப்படின்ற, நம்மளை பார்த்து ஐயா துரைமுருகன் அவர்கள் டிவிக்கு எல்லாம் ஒரு பச்சா, விஜயெல்லாம் வந்து ஒரு பச்சா. எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பச்சா கிடையாது. உங்களை அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தக்கூடிய பாஷா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். திமுக என்கின்ற தீய சக்தியை ஓட ஓட மக்களின் துணையோடு வீழ்த்தக்கூடிய தாவேகா என்கின்ற பாஷா தான் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். களத்துல சந்திப்போங்க. அதென்ன பச்சா குழந்தை சினிமாக்காரர்கள், மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. மக்கள் நேசிச்சதால் தானே எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அண்ணன் அவர்கள் ரசிகர் மன்றத்தை உருவாக்குகின்ற பொழுது 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் விலையில்லா வீடு கட்டி கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். விலையில்லா விருந்தகம் நடத்தி கொண்டிருக்கிறோம், ரொட்டிப்பால் திட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், குருதியகம் நடத்தி கொண்டிருக்கோம், வெளியகம் நடத்தி கொண்டிருக்கோம், முதியோர் உதவித்தொகை திட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம், விஜய பயிலகம் நடத்தி கொண்டிருக்கோம். இதை திமுக செய்திருக்கா? திமுக கட்சி சார்பாக நீங்க எதாவது செஞ்சிருக்கீங்களா? ஒரு ஏதாவது பெரியாரை எத்தனை இளைஞர்களிடம் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்க? நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்லிக்கிறேன், தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக அஞ்சலையம்மா என்கின்ற ஒரு தலைவியை சேர்த்து சொல்கின்ற பொழுதுதான் அஞ்சலையம்மா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற வரலாறு எனக்கு தெரியும். 75 ஆண்டுகள் பல விழா கொண்டாடிய கட்சி திமுக என்று சொல்றீங்கல்ல, அஞ்சலை அம்மாளை எத்தனை பேருக்கு நீங்க கடத்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? வீரத்தின் அடையாளமாக இருந்த வீரமங்க வேலுநாச்சாரி என்கின்ற அந்த பெரும் தலைவியை எத்தனை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? தந்தை பெரியார் அவர்களை எத்தனை பேரோட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? சொல்றீங்களா சினிமாக்காரர் கூத்தாடி? இந்த கூத்தாடி தான், இந்த சினிமாக்காரர் தான் பல கோடி இளைஞர்களிடம் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும்